இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, இந்த படம் ஓடினால் நான் வந்து மன்னன், இந்த படம் ஓடலைன்னா நான் வந்து நாடோடி அப்படின்னு அந்த வாழ்வாசா வாங்குற மாதிரி அந்த படத்தை எடுத்தார். அந்த படத்துக்கு சரோஜா தேவி நடித்தாங்க. அப்புறம் பாவரிசை படங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த எல்லா படங்களிலுமே வந்து சரோஜா தேவி தான் ஹீரோயின் அப்படின்னாரு. அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் கூட 24 படம், சிவாஜி கூட 22 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய படங்கள், அருணோதயம், அஞ்சல் பெட்டி, என் தம்பி, இருவர் உள்ளம், பார்த்திபன் கனவு, அரச கட்டளை, இந்த மாதிரி நிறைய படங்கள் மாற்றி மாற்றி நிறைய அந்த காலகட்டங்களில் இருக்காங்க. நடிகர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கிய நடிகை. அதே மாதிரி வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லையும் தெலுங்கு, தமிழ், தெலுங்கு, தமிழ் நடிகரை மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா 3 லாங்குவேஜ்லையுமே வந்து அவங்க பீக்கில் இருக்கிறாங்க. அவங்க நடிச்ச எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள். ஒரு 16-17 வருஷம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு நடிகையாக இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் அந்த கட்சிக்கு கூப்பிட்றாரு, கட்சியில் வந்து சேர்ந்துருங்க, பிரச்சாரத்துக்கு வாங்க, உங்களை எம்பி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், அமைச்சர் ஆக்குறேன்றாங்க. எனக்கு அரசியல் ஆசை இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க.